காரியங்களை நம்ம தியானித்து அதிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்க. எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது மோவாப் தேசத்திலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். மோவாவின் சமனான வெளிகளிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜா யாரு அப்படின்னு சொன்னால், அவன் பாலாக் ராஜா. அவன் என்ன பண்ணுறான், இவர்களை எல்லாம் பார்க்குறான். இவர்களை பார்த்தோன்னு, அப்பா இவ்வளோ பெரிய ஜனங்கள் இந்த சமனான வெளிகளிலே இப்படி மூடி இருக்கிறாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய காதுக்கு எட்ட வருகிறது. என்ன காரியங்கள் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனம் எகிப்து தேசத்துல அவங்க 430 வருஷம் அவங்க அடிமையா இருந்தாங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தையெல்லாம் முறிச்சு ஆண்டவர் செங்கடலை 2 பிளந்து அவர்கள் அப்படியே நடத்தி கொண்டு வராரு. எகிப்தின் சேனையெல்லாம் அழிஞ்சிருச்சாமா, கடல்ல ஒருத்தர் கூட இல்லையாமா, ரதங்களோட உள்ள மூழ்கிட்டாங்களாமா. ஆமா, எகிப்து என்பது அன்றைய நாட்களிலே அது வல்லரசு. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, எல்லா ராஜ்யங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக அவர்கள் ஆண்டு கொண்டு வந்தாங்க. எகிப்து பெரிய வல்லரசு. எகிப்தின் ராஜாக்களுக்கு பயப்படுவாங்க. எகிப்து அது ஒரு வாணிப நகரம். அங்கிருந்து மெல்லிய புடவைகளை குதிரைகளை எல்லாம் சாலமோன் வரவழைத்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட எகிப்து, அதில் அவ்வளோ சீக்கிரம் உள்ள போக முடியாது. ஒரு அரணான நகரம், பெரிய நகரம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க? அவங்க எங்கே வந்திருக்காங்க? இப்போ மோவாபினுடைய அந்த சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. அவங்க பயங்கரமாக இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு குறுக்கு வழியை யோசிக்கிறான். என்ன குறுக்கு வழி? அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொன்னால், பேயேரின் குமாரனாகிய பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி. அவனை கூட்டிகிட்டு எப்படியாவது இவங்களை சபிச்சிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சாபம் கூறுனா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. என்ன ஒரு குறுக்கு யோசனை பாருங்க, என்ன ஒரு குறுக்கு வழி பாருங்க. சில நேரங்களிலே இதை நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பார்த்து பொறுக்க முடியாத சத்துரு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற விதம், இதெல்லாம் பார்த்துட்டு அவனால் தாங்க முடியாது. எப்படியாச்சும் இவனை சபிக்கணும், எப்படியாச்சும் இவனை சபிக்கணும். ஆமாம், ஆதாமிலிருந்து அதே வேலை தான். ஆதாம் ஏவாளை அழகாக ஆண்டவர் தோட்டத்திலே உலாவ வைத்து, இவனுக்காக இவ்வளவா, இவ்வளோ பெரிய காரியங்கள் இவனுக்காகவா, இத்தனை கனி மரங்கள், இத்தனை 4 பெரிய ஆறுகள் இவனுக்காகவா, இத்தனை காரியங்கள், இத்தனை சூழ்நிலை, இவ்வளோ ஒரு கம்ஃபர்டான ஜோனில் இவன் இப்படி நல்லா ஜாலியாக இருக்கானே, இவனுக்காகவா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இவன் இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு ஏற்பட்ட அதே பொறாமை, அதே அவங்க மேலே ஏற்பட்டதான ஒரு வெறுப்பு, அந்த காரியங்கள் அது எப்போ இருந்து வருது? இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு வருது மனுக்குலத்தின் மேலே. ஏன்னு சொன்னால், அவனுடைய இருந்த இடத்துல ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டு அவனுக்கு பதிலாக நம்மை ஏற்படுத்துகிறார். ஏன்னா ஆராதனை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட கேரூப், ஆராதனை செய்கிறவர்களுக்கெல்லாம் லீடர் அவன்தான். அவனுடைய அந்த இருதயத்திலே ஏற்பட்டதான அந்த பெருமையின் அகங்காரம் அவனை தள்ளினது. அவனுக்கு மீட்பு கிடையாது. ஏன் அவனுக்கு மீட்பு கிடையாது? தேவதூதர்கள் சுயசித்தமுடையவர்கள். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு ரட்சிப்பு அந்த காரியமெல்லாம் கிடையாது. இது எபிரேயரில் நமக்கு நல்லா பார்ப்போம் இந்த வசனங்களை. தேவதூதருக்கு உதவியாக அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு மட்டும்தான். ஏன்னா தேவதூதரிலும் சற்று சிறியவனாக நம்ம படைச்சாரு, மனிதர்கள் என்ற அளவில் படைத்தாரு. நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்கள் மூடுற வரைக்கும் மன்னிப்பு இருக்குது. ஆனால் துணிகரத்திற்கு நேரம் நம்ம போயிடக்கூடாது. அது வேற டாபிக், அந்த டாபிக்குள்ளே நம்ம போகல. அப்போ இந்த மனுக்குலத்தின் மீது இந்த சாத்தானுக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னா, எப்படியாவது இவன் சபிக்கப்படணும், எப்படியாவது இவனுக்கு சாபம் வந்துடணும், எப்படியாவது சாபத்தின் பிள்ளையா இவன் மாறிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். காயினை ஓட வைத்தான் பார்த்தீங்களா? காயினை ஆண்டவர் அந்த காயின் மேலே ஒரு அடையாளத்தை போடுறாரு, அவனை சபிக்கிறாரு, பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காயின் ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே என்னை காண்கிற எவனும் கொன்று போடுவானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை போட்டு அவர் அனுப்பிடுவார். அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சத்துருவுக்கு சந்தோஷம். எப்படியாவது கொலை பாதகனாக மாற்றி ஆபேலுக்கு விரோதமாக, சொந்த சகோதரனுக்கு விரோதமாக எழுப்பி அவனை என்ன செஞ்சுட்டான், கொலைகாரனாக மாற்றி விட்டுட்டான். அப்போ சத்துரு என்ன செய்வான், எதற்கு வருவான் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது அழிக்கணும், எப்படியாவது நிக்கிரகம்
பண்ணணும். ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியை நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புயல் அடிக்கும். எப்படியாவது இவங்களை விழ தள்ளிடணும், எப்படியாவது இவங்களை வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டார்கெட் எல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் நல்ல ஆவிக்குரியவங்க, நல்ல பரிசுத்த ஓட்டத்தை ஓடுறவங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரம் இருக்கிறது. பாருங்க, யோபுவினுடைய சரித்திரம் மிகப்பெரிய ஆதாரம். இந்த தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? நீ அவன் மேலே கண் போட்டுட்டியா? அவனை நீ பார்த்துட்டியா? பூமி எங்கும் சுற்றி உலாவி நான் வருகிறேன். அவனுக்கு வேலையே அதுதான். யார் யார் கரெக்டாக இருக்கிறாங்க, யார் யார் நிறைய வசனம் படிக்கிறாங்க, யார் யார் நல்லா பரிசுத்த ஜீவித்துக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணிகிட்டே வருவான். இவங்களெல்லாம் பார்த்துட்டே வருவான். எப்படியாவது சபிச்சிடணும், எப்படியாவது சபிச்சிடணும், எப்படியாவது கீழே விழ தள்ளிடணும், எப்படியாவது ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிடணும், எப்படியாவது மூளையை அவனுக்கு குழப்பி விட்டு எப்படியாவது ஏதோ ஒரு ட்ராக் மாற்றி விட்டுறணும், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிடணும்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற பலவீனங்களின் அடிப்படையில் அவன் சாட் போட்டு சில காரியங்களை பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அந்த பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அளவே என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பயப்படுகிற ஆட்கள் நாம் அல்ல, அதற்கு பயப்படுகிறவர்கள் நாம் அல்ல. நம்ம யார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய அந்த செட்டைகளின் மறைவிலே அடைக்கலமாக வந்தவர்கள். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவனுடைய அந்த குணாதிசயங்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எதிரியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதிரியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பக்கத்தில் இருக்கிறதான காரியங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற என்ன காரியங்கள் இருக்குதோ அதை கரெக்ட் பண்ணிடணும். இதே சம்பவம் தான் என்னாகமம் 23 நடக்கிறது. இதே காரியம் தான் என்னாகமம் 23 நடக்கிறது. அங்கே ஒரு காரியம் நடக்குது. ஒரு கூட்டம் வந்து அப்படியே இறங்குது. அந்த கூட்டம் பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பயங்கரமான தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. அந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லை. அந்த கூட்டம் ராஜாக்களே விழத்தளிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு விரோதமாக போனால் ஒருத்தங்க கூட மிஞ்ச மாட்டான். அந்த கூட்டத்துக்கு விரோதமாக போனால் நடுக்கடலில் இயம்போல் அமிழ்ந்து போயிடுவான். ஒருத்தங்க கூட தப்பிக்க மாட்டான். எகிப்தியர் கடற்கரையோரத்தில் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள். பார்க்க வச்சு பழிதீர்க்கிற தேவன். அவங்க கூட இருக்கிற நிழல் பெரியது, அவர்களை காக்கிற நிழல் பெரியது. ஆனால் ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? சபிக்கிறக்கு ஆளை கூட்டிகிட்டு வர போகிறேன். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. ஆவிக்குரிய ஓட்டத்தில் இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. சாபம் கூறுவதற்கு பாருங்கள், என்னாகமம் 23வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். அதுதான் நம்முடைய செய்தியினுடைய மைய வசனமாக இருக்கிறது, நம்ம செய்தியினுடைய ஆதார வசனமாக இருக்கிறது. என்னாகமம் 23வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்றும் சொன்னான். அப்போ என்ன நடக்குது? கர்த்தரிடத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, தேவன் பிலேயாமை சந்தித்தார் என்று நம்ம 4வது வசனத்தில் பார்க்குறோம். 4வது வசனத்தில் தேவனே வந்து சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? தன்னுடைய ஜனத்துக்கு வைராக்கியம் கொண்டு தேவனை அங்கே இறங்கி வருகிறத பார்க்க முடியும். அவன் தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறவன் தான், அவன் ஆசீர்வதிக்கிறவன் தான், சபிக்கிறவன் தான், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான். ஆனால் இந்த இடத்துல அவனுடைய ட்ராக் மாறுது, இந்த இடத்துல அவனுடைய காரியம் மாறுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே அவனுடைய வாயில வார்த்தைகளை அருளுகிறார். 5வது வசனம் பாருங்க. கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நீ பாலாகினிடத்தில் திரும்ப போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய். அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகனபலி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இது. இந்த வார்த்தையை படித்தோன்னே என்னமோ அவனே யோசித்து சொல்கிற மாதிரி நம்ம நினைப்போம், அந்த தீர்க்கதரிசியை யோசித்து சொல்கிற மாதிரி நினைப்போம். இல்லை பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி சில நேரத்தில் மாறலாம், தீர்க்கதரிசியினுடைய எண்ணங்கள் சில நேரத்தில் மாறலாம். ஆனால் மாறாதவர் யார் தெரியுமா? மனம் மாற மனிதன் அல்ல, ஆமாம், பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என்னுடைய ஜனம் அது, இஸ்ரவேலனுடைய சொந்த ஜனம். இஸ்ரவேலுக்காக நான் மேசியாவாக வருவேன். இஸ்ரவேல் என்னுடைய பிள்ளை. ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், உன்னுடைய சந்ததியார் ஆமாம் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் அவங்க அடிமைகளாக இருப்பாங்க. அந்த நாள் நிறைவேறணும்னு நான் பத்திரமா கூட்டிகிட்டு வருவேன். ஆபிரகாமே, நான் பத்திரமா கூட்டிகிட்டு வருவேன். முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமாம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இந்த காரியத்தை மறைக்க மாட்டேன்ப்பா, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லி முன்கூட்டியே ஒரு பெர்மிஷன் வாங்கினது போல, ஒரு காரியத்தை சொன்னது போல நம்ம பிள்ளைங்க கிட்ட சில காரியங்களை சொல்லுவோம்ல, இந்த காரியத்தை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னேன்லம்மா, இன்னும் ஒரு 2 மாதம்
ஆகட்டும், உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி ஆண்டவர் அழகா சிநேகிதனிடத்தில் பேசுவது போல, ஆபிரகாமே உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் இருப்பாங்க, நான் கூட்டிட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாதப்பா, நான் கூட்டிட்டு வந்துடுவேன் என்பதை போல் அந்த காரியத்தை சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அவங்களுடைய அக்கிரமமெல்லாம் நிறைவேறி முடிஞ்சோன்னு அவங்கள நான் அடிக்கிற ஒரு அடி இருக்குது, அது வரைக்கும் அங்கே அவங்கள அடிமைகளாக இருக்கட்டும் என்று சொல்லி விட்டு வைக்கிறார், கூட்டி வருகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதுதான் என்னுடைய பிள்ளைங்க, இவங்க தான் என்னுடைய ஜனம், சகல ஜனங்களிலும் இஸ்ரவேலை நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி அப்படி கூட்டிட்டு வந்த ஜனத்தை விட்டுருவாரா? அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்களை விட்டுருவாரா? மோசேவுக்கு அந்த தரிசனம் போயிருச்சு. மோசேவுக்கு அந்த 40 வருஷம் அவன் பார்வோனுடைய அந்த அநித்தியமான சந்தோஷங்களை வெறுத்து அவன் இருந்து, ஆனாலும் ஒரு தலைவனா அப்போவே அவன் எழும்பலான்னு நினைக்கிறான். ஆனால் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேலர்களே அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அவன் போயிட்டான், ஆடு மேய்க்க போயிட்டான், மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். அங்கே அவனுக்கு ஃபேமிலி உருவாயிருச்சு, பிள்ளைகள் உருவாயிட்டாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த மோசே டைம் வந்துருச்சு, வா மோசே. சில நேரங்களிலே வேலை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மோசே நினச்சாரு, இப்போ எங்கிட்ட நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்ல பலன் இருக்குது, 40 வயசு. ஆமாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் எப்படியாவது என் ஜனங்களை நான் காப்பாற்றிடணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றிடணும். ஆமாம், யெகோவா தேவனுடைய கட்டளைகளை தாயாகிய யோகபத்தினிடத்திலிருந்து கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த மோசே, பால் கொடுக்கிறவளை அந்த ஸ்டோரியை நம்ம விளக்கி சொல்லணுங்கிறது இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சம்பளம் வாங்கிட்டு பால் கொடுக்கிற தாயா, வளர்த்துகிற தாயா, சொந்த தாயே மோசேக்கு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய கட்டளைகளை கேட்டு வளர்ந்த, அந்த சட்டங்களை கேட்டு வளர்ந்த, அந்த தேராவை கேட்டு வளர்ந்த அந்த மோசே எப்படியாவது காப்பாற்றலான்னு நினைக்கும் போது அந்த தரிசனங்களெல்லாம் மூழ்கி போன ஒரு நிலைமையில அவன் மீதியான் தேசத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, இஸ்ரவேல் மேல் நான் கொண்ட அந்த வைராக்கியம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று அழைத்து ஆண்டவர் அழகா எகிப்துக்கு அனுப்புறாரு, ரட்சகனை அனுப்புறாரு, மோசையை அனுப்புறாரு. நீ போய் கூட்டிட்டு வா, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர், என்ன செய்வேன், நம்ப மாட்டாங்களே. சில அடையாளங்களை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி நான் மீட்டுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ப்ராசஸ் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறது ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம், அந்த மீட்கிற அந்த ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ப்ராசஸ். மோசே இயேசுவின் நிழலாக பார்க்கப்படுகிறான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டு நான் மீட்டு கொண்டு வந்த என்னுடைய ஜனங்களை சபிக்கிறதற்கு நீ கூலி பொருத்தி அழைக்கிறாயா? மோவாபின் ராஜாவாகிய அந்த பாலாக்கினிடத்திலே மறு உத்தரவு அருளும்படி தீர்க்கதரிசியாகிய பேரின் குமாரன் பிலேயாமுடைய வாயிலே வார்த்தைகளை அருளினவர் கர்த்தர். அந்த இடத்துல பேசினது கர்த்தர். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த 8வது வசனம், அந்த தீர்க்கதரிசி சொல்கிற வசனம், 7வது வசனம், ஆண்டவர் அவன் வாயில் அருளின வசனம். அந்த வாயிலே அருளின அந்த வார்த்தையை புரிந்து கொண்டதற்கு பின்னாடி, அவனுடைய மூளை அறிவுக்கு அந்த வசனங்கள் எட்டினதற்கு பிற்பாடு 8வது வசனம் பிரதியுத்தரம் வெளியில் வருகிறது. அவன் சொல்லுகிறான், அந்த பாலாக் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், தேவன் சபிக்கல, தேவனே சபிக்கல, நான் எப்படிப்பா சபிக்க முடியும்? தேவனை விட நான் பெரியவனா? கர்த்தர் வெறுக்கல, நான் எப்படி வெறுக்க முடியும்? கர்த்தரை விட நான் பெரியவனா? இன்றைக்கும் அதே காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது சபிச்சிடணும். இந்த காரியம் ஒரு பெரிய டாபிக், இதை நம்ம ஒரு மாச அளவில் பேசணும். அதுக்கு பின்னாடி என்ன காரியம் நடந்தது, இதனுடைய தொடர்ச்சி நீ வருகிற நாட்களில் இந்த காரியங்களை நம்ம தியானிப்போம். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் யோசிக்கிறான், அவனுடைய மூளையை கசக்கி யோசிக்கிறான். இதே ஃபார்மேட் தான், இதே ஃபார்முலா தான் பிசாசு பயன்படுத்துகிறான். அப்போ ஆண்டவர் இவனை சபிக்க மாட்டார், ஆண்டவர் இவனை சாபமே செய்ய மாட்டார். ஆமாம், நீங்கள் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையா? விருதாவாகவா அவன் உமக்கு பயந்து நடக்கிறான்? விருதாவாகவா பயந்து நடக்கிறான்? நீங்கள் எல்லாத்தையும் வேலி அடைக்கலையா? நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கலையா? நீங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு நல்ல ஒரு சேஃப் ஜோனில் அவனை நீங்கள் வைக்கலையா? அவனுக்கு எல்லாமே சுகமாக இருக்குதே, அவன் பாதங்களை நெய்யிலே கழுவுகிறானே, அவன் பத்திரமா இருக்கிறானே, எல்லா காரியங்களிலும் அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பக்கத்தில் நான் போக முடியல, விருதாவாகவா பயந்து நடக்கிறான்? நீங்கள் அவனுடைய வேலையை எடுத்து போடுங்க, சில நேரங்களிலே சில காரியங்கள்
திரைமறைவாக ஆவிக்குரிய உலகத்திலே சில காரியங்கள் நடக்கிறது. இந்த சமயத்தில் தான் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் சில நேரங்களிலே நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? யோபுவை போல காணப்படுகிறதா? இதே ஃபார்முலா வேதம் முழுக்க இதே தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக அன்றைக்கு இஸ்ரவேலை சபிக்கிறதற்கு பயங்கரமாக கூலி பொருத்தி கொண்டு நிற்கிறான் ஒருத்தன், மோவாபின் ராஜா, சத்துருவின் அடையாளம். அப்படியே நிற்கிறான். அதே ஸ்பிரிட் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நல்லா இருக்கிற குடும்பங்கள் மேலே, நல்லா இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியங்கள் மேலே திடீர்னு பிரச்சனை, திடீர்னு குளறுபடி, குடும்பங்கள் சிதைகிறது. குடும்பங்களில் தேவையில்லாத மரணங்கள், தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத காரியங்கள், பிள்ளைகளுக்குள்ள சலசலப்புகள். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிறது? யோசிச்சு பார்க்கணும். அப்போ பின்னாடி என்னமோ நடக்குது, ஏதோ ஒரு காரியம் நடக்குது. திடீர்னு ஏன் இப்படி நடக்குது? திடீர்னு ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த பிரச்சனைகள், ஒரு சிற்றைகள் அப்படிங்கிறது வேற. இதே சமயத்தில் நீதிமானுக்கு ஒரு உபத்திரவங்கள், பாடுகள் அநேகமாக இருக்கும், இது வேற. இன்னொன்று ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு காரியம் இருக்குது. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த காரியமும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம எதில் அஃபெக்ட் ஆகிருக்கிறோம், எதில் மாட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுக்கு ரெமெடி இருக்குது வேதத்தில். அப்போ இதில் முதலாவது காரியம், யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, யோபுவுக்கு அந்த மாதிரி காரியங்கள் வர்றதுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட சில சோதனைகளை பிசாசு செய்யணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்குறாரு அவனுடைய வாழ்க்கை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே சிம்சோனை போல அவர்களாக போய் இச்சையில் விழுகிறாங்க, இச்சையில் சோதிக்கப்படுறாங்க, இச்சைக்குள்ளே போகிறாங்க. அப்போ இந்த ரெண்டு காரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. சரி, நம்ம இப்போ இஸ்ரவேலுக்குள்ளே வருவோம். இஸ்ரவேலை சபிக்கிறதற்கு, வெறுக்கிறதற்கு ஒருத்தன் அப்படியே நிற்கிறான். அவன் அங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன காரியம் நடக்கிறது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். ஒன்றும் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. அடுத்தது இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னான், இவர்களை பாவம் செய்ய வைத்தால் இவர்களை விட்டு ஆண்டவர் விலகி விடுவார். ஏனென்றால் அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமானவர். பாவம் செஞ்சால் அவருக்கு பிடிக்காது. கண்டுபிடிச்சிட்டான். பிலேயாம் தீர்க்கதரிசி அவன் வஞ்சகமாய் அந்த கூலிக்கு அவன் ஆசைப்பட்டு, வஞ்சகமான காரியத்தை அவன் செய்தான். பின்னாடி வருகிற அதிகாரங்களை நம்ம பார்ப்போம். அவன் செய்த அந்த கொடுமையான காரியம், அவன் செய்த அந்த மோசமான காரியத்திற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதை நம்ம வருகிற அதிகாரங்களிலே நம்ம அதை பார்ப்போம். அப்போ அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னான், அவன் வேசித்தனம் பண்ணுவதற்கு அந்த பாளையத்திற்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு விரோதமாக அந்த காரியங்களை செய்து அங்கே வேசித்தனத்தின் பாவத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இஸ்ரவேலுக்குள்ளே வாதைகள் தொடங்குகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனம் குறுகி போகிறது. அப்போ இந்த காரியத்தில் நம்ம எச்சரிப்பாய் காணப்படணும். இந்த காரியத்தை நம்ம எதற்கு ஒப்பிடலாம்? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். சரித்திரமாக இது எழுதப்படலை பிரியமானவர்களே. இது ஒருவேளை சரித்திரமாக நம்ம படிச்சுட்டு போனோமானால் இது நடந்த காரியம் நம்ம விட்டுருவோம். ஆனால் இதே காரியம், இதே ஃபார்முலா இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, சில காரியங்களை நமக்கு விரோதமாக சத்துரு யோசிக்கும் போது, நாம் அவனுடைய யோசனைக்கு உட்படுவோம். ஆனால் அவனுடைய அந்த தந்திரங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதே போல மோவாபின் ஆவி, மோவாப் ராஜாவாகிய பாலாகினுடைய ஆவி இன்றைக்கும் கிரியை செய்கிறது. சில தந்திரமான காரியங்களை கொடுப்பான். அந்த காரியத்திற்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், நீதியின்படி இறங்குகிறவர், நியாயத்தின்படி இறங்குகிறவர். அந்த காரியத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த நாளில் நம்ம ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வோம். இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே,
இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஏசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரராக இருக்கிறார். சத்துரு நம் அருகிலே வரும்போது, சத்துருவின் தந்திரங்கள் வரும்போது, இன்றைக்கு நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு துணையை கொடுத்திருக்கிறார். யார் அந்த துணை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமாம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த பக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அன்றைக்கு அந்த பாலாக் ராஜாவினுடைய தந்திரத்தை ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியலை, அந்த காரியத்தை அறியலை. ஏன் திடீர்னு மோவாபிய பெண்கள் வர்றாங்க, ஏன் திடீர்னு இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்புக்குள்ள இருந்தாங்களே, ஏன் இந்த காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும். சில காரியங்கள் நம்முடைய எல்லைகளிலே வரும்போது ஒரு அலாரம் அடிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அதை கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், நான் போகிறேன், நான் போகாதிருந்தேன், ஆனால் அவர் உங்களிடத்திலே வரார், நான் போய் என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன். பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் அதை அனுப்புவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது சில காரியங்களை செய்யாத அப்படிங்கிற அலர்ட் நமக்கு வரும். சில காரியங்களை பேசாத அப்படிங்கிற அலர்ட் வரும். சில காரியங்கள் வேண்டான்ற அலர்ட் வரும். அந்த காரியங்கள் வரும்போதே அந்த எச்சரிக்கை வரும்போதே நம்ம மனம் திரும்பிடணும். இல்லைன்னு சொன்னால் நாம் சபிக்கப்பட வேண்டியதாய் மாறிவிடும். தலைப்பு என்ன? இஸ்ரவேலை சபிக்க முடியுமா? இஸ்ரவேலை வெறுக்க முடியுமா? இஸ்ரவேலை சபிக்க முடியாது, இஸ்ரவேலை வெறுக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஆண்டவரை விட்டு விலகிட்டா இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு இல்லை. இஸ்ரவேல் ஆண்டவரை விட்டு போயிட்டா இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ ஆண்டவர் சபிக்க மாட்டார், ஆண்டவர் இஸ்ரவேலை வெறுக்க மாட்டார். ஆனால் இஸ்ரவேலும் சில காரியங்களை நினைக்கணும். இஸ்ரவேலே கேள் என்று வார்த்தை வருகிறது. அன்றைக்கு மோசே சொன்ன அதே வார்த்தை, இஸ்ரவேலே நீ கேள், நீ கேள், நீ இஸ்ரவேலே நீ தேவனுடைய ஜனமாக நீ இருக்கிறாய், நீ தேவனுடைய ஜனமானாய், இன்றைக்கு நீ தேவனுடைய ஜனமானாய். இஸ்ரவேலே நீ சாதாரணமான ஆள் கிடையாது, உன்னை யாரும் சபிக்க முடியாது, உன்னை யாருமே சபிக்க முடியாது. அதனால் இஸ்ரவேலே நீ கேள், நீ தேவனுடைய ஜனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உபாகமத்திலே காணப்படுகிற வார்த்தை, 33வது அதிகாரத்தில் காணப்படுகிற வார்த்தை. அதே போல உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமாம், இஸ்ரவேலை நீ கவனித்து கேள். அதே போல உபாகமம் 27:9, பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே நீ கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமானாய். நீ யாரோட ஜனம் தெரியுமா? இது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களையும் விட ஒரு படி பங்கு மேலாய் இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 81:6 ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்தேன். என்னுடைய ஜனத்தை நான் மீட்டு கொண்டு வந்தேன். இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய ஜனம். நான் இஸ்ரவேலை நேசிக்கிறேன். யாக்கோபே உன்னுடைய கூடாரங்கள் அழகானது. என்னாகும் 24 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த காரியெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே சபிக்கணும்னு அவன் யோசிப்பான். முடியாது. அங்கே போய் நில்லு, இங்கே போய் நில்லு, 4 இடத்துல வியூ பாயிண்ட் மாற்றுவாங்க. எந்த இடத்துல நின்னாலும் அவன் சொல்கிற வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு அழகாக இருக்குது. ஓ, அந்த அழகு வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு
அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாடு, இவ்வளோ போராட்டம் அழகாக இருக்குது. வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது, கரெக்டாக இருக்குது. வெளியில் அத்தனை பிரச்சனை, அத்தனை பாடு, அத்தனை போராட்டம். ஆனால் யாக்கோபே அழகாக இருக்க கூடாரத்தை பாரு, அழகாக இருக்குது, கண்ணை பறிக்குது. எப்படி இருக்குது உன் கூடாரம்? என்னால் முடியல. சபிக்க வந்தவன், வெறுக்க வந்தவன், கூலி வாங்கிட்டு வந்தவன், வியூ பாயிண்ட் மாத்திரம் ஒவ்வொரு இடமா போய் நிற்கிறான், சர்வாங்க தகன பலிகளை எடுக்கிறான். ராஜா சொல்லியிருக்கிறான் நான் சபிக்கணும். இல்லை, முடியாது. ஏன்னா அங்கே வந்து நிற்கிறவர் கர்த்தர், வாயிலே வாக்கு அருளினவர் கர்த்தர். நீ என்ன கூலி வாங்கினாலும் முடியாது. ஐயோ யாக்கோபே, கூடாரம் அழகாக இருக்குது, எப்படி இருக்குது பாரு, பார்க்கவே முடியல, பயங்கரமாக இருக்குது உன் கூடாரம், என் கண்ணை பறிக்குது. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும். சந்தன மரத்தை யார் நாட்டுறா? கர்த்தர் நாட்டின சந்தன மரம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. பயங்கரமாக இருக்குது. உன்னை சபிக்க முடியாது. இன்றைக்கு அதே ஃபார்முலா நமக்கும். ஆனால் ஒரு காரியம், இஸ்ரவேலே, நீ கர்த்தருக்குள்ளே இருந்தினா நீ தப்பிச்சுக்குவ. கர்த்தரோடு நீ இருந்தினா தப்பிச்சுக்க. உன்னை யாரும் சபிக்க முடியாது, வெறுக்க முடியாது. ஆனால் கர்த்தரை விட்டு நீ விலகிட்டினா, அந்த பிலேயாமின் வஞ்சகத்துக்கு நீ செவி கொடுத்துட்டினா, வேசித்தனத்துக்குள்ளே போயிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் நீதியின்படி இறங்குவார், நியாயத்தின்படி இறங்குவார். இந்த காலை வேளையில் அந்த அபிஷேகம் நம்மளை மூடட்டும். ஒவ்வொருவர் மேலேயும் அப்படிப்பட்ட அபிஷேகம், ஆவிக்குரிய தெளிவு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே மூடிக்கொள்ளுங்க.